எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதணும், அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணோம், இல்லை ஏதாவது பிரிண்ட் பண்ணோம், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் நிறைய வாட்டி நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் சைடில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து team.txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க பிளேயர்ஸ் பேரும் அவங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 7 பேர் மட்டும் நான் எழுதியிருக்கேங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் எழுதி இந்த ஃபைலை ரீட் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைனை வந்து நம்ம ரீட் பண்ணுறது, இப்போ வந்து 4வது லைனை ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறது, இதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணணும், இல்லை நம்ம ஃபைலில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே, ரீடோ ரைட்டோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் பைத்தான் ப்ரோக்ராமில். அதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஃபைலை வந்து நான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம ஓப்பன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் சொல்லலாம். அப்போ இப்போ இந்த team.txt அப்படிங்கிற ஃபைலை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் இல்லையா. அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஓப்பன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதில் வந்து நம்ம வந்து எந்த ஃபைலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலோட நேமை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபைல் நேம் வந்து team.txt அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நேமை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலும் இந்த பைத்தான் ப்ரோக்ராமும் ஒரே இடத்துல, அதாவது ஒரே டைரக்டரியில இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஒருவேளை இது வந்து வேற இடத்துல இருக்கு, வேற ஒரு ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதோட ஃபோல்டர் நேமை கரெக்டா நீங்க கொடுக்கணும். அதாவது ஃபுல் நேமை கொடுக்கணும். இல்லாட்டி இந்த பைத்தான் ப்ரோக்ராம் இருக்க டைரக்டரியில இருந்து அந்த டைரக்டரிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கரெக்டா அந்த இதை பார்த்து இங்க கொடுக்கணும். ஆனா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வேணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஃபைல் நேமையும் நான் வந்து இந்த ஃபைலையும் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரெண்டையுமே வந்து ஒரே டைரக்டரியில் இருக்க மாதிரி வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அது ரெண்டையும் ஒரே ஃபைலில் வச்சு பாருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரியும். அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் அட்வான்ஸ்டாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் வேறு ஃபோல்டரில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேமை வந்து நீங்கள் மாற்றி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். சரி, இப்போ வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபைலை யூஸ் பண்ணணும்னா ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எந்த ஃபைலை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைல் நேமை கொடுத்துடணும். அடுத்து இதில் வந்து கமா போட்டுட்டு ரெண்டாவதாக நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரியப்படுத்தணும். அதாவது நீங்கள் வெறும் ரீட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர் அப்படின்னு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஃபைலில் வந்து நான் ரீட் மட்டும்தான் பண்ணுவேன், எதுவும் ரைட் பண்ண போகிறதில்ல, எந்த வேல்யூவும் நான் மாற்ற போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் ஆர் அப்படின்ற வேல்யூ கொடுத்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நான் வந்து ரீட் மோட், அந்த மோடில் தான் நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த ஃபைலை அப்படின்னு சொல்லலாம். வேறு என்னெல்லாம் மோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ அப்படின்னு ஒரு மோடு இருக்குது, அது வந்து ரைட் மோட். இந்த ஃபைலில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் நான் நல்லா சேஞ்ச் பண்ண போகிறேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணு அப்படின்னு நீங்கள் வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் தெரியப்படுத்துறீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டபிள்யூங்கிறது வந்து ரைட் மோட், நீங்கள் வந்து ஃபைலில் மாடிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மோடு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. இது என்னன்னா அப்பெண்ட் மோட். அப்பெண்ட் மோடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரைட் மோட் மாதிரியே நம்ம வேல்யூவை மாற்றலாம். ஆனால் நான் வந்து இந்த ஃபைலில் ஏற்கனவே இருக்க வேல்யூலாம் உங்களால் மாற்ற முடியாது. அப்பெண்ட்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். எந்த வேல்யூவும் ஏற்கனவே இருக்க வேல்யூலாம் நீங்கள் மாற்ற போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த ஃபைல் எடுத்துட்டு அதுக்கு கடைசியாக நீங்கள் வந்து வேல்யூலாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டபிள்யூ மோடுக்கும் ஏக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூவில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஏற்கனவே இருக்க வேல்யூவெல்லாம் நடுவில்லாம் மாற்றலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஏ மோடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து அப்பெண்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அந்த ஃபைலில் கடைசியில் வந்து உங்களால் வேல்யூ ஆட் பண்ண முடியும், ஆனால் நடுவில்லாம் மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் ஏ மோட். கடைசியாக நம்ம என்ன மோடு பார்க்கலாம் அப்படின்னா, ஆர் பிளஸ் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. இது பேசிக்காக ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு அர்த்தம். அதாவது எல்லாமே நான் பண்ண போகிறேன், இல்லை ரீடும் பண்ண போகிறேன் ரைட்டும் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர் பிளஸ் மோடில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஃபைலில் இருக்க வேல்யூலாம் ரீட் மட்டும்தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நான் வந்து ஆர் மோடில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்லி ரீட் மோடில் ஓப்பன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடணும். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் இந்தியன் டீம் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து இந்த ஓப்பன் ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் அதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ
இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராம் இந்த லைனை பார்த்த உடனே இந்த டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிரும், இந்த மோட்ல ஓப்பன் பண்ணிரும், அதாவது ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணிரும். அதை வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த வேரியபிள் மூலியமா இனிமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க எந்த ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் அதை வந்து நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா அதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபைலை இங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன் இல்லையா, முதல்ல ஏதாவது ஒரு அந்த ஃபைலை யூஸ் பண்ணி ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் டாட் க்ளோஸ் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் இங்க பண்ணிக்கிறேன். நம்ம எப்போதுமே நீங்க வந்து ஒரு ஃபைல்ல நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலை நீங்க ஓப்பன் பண்ண உடனே கடைசியில உங்களுக்கு அது தேவையில்லை நம்ம அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து நான் ஓப்பன் பண்ண உடனே யூஸ்வலா நான் ப்ரோக்ராம் எழுதும்போது இதை எழுதிடுவேன், ஏன்னா நம்ம வந்து கடைசியில மறந்துடுவோம் அதை. அதனால எப்போ நீங்க வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் முதல்ல நீங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நீங்க எப்படி எழுதணும், அதை வந்து எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க நடுவுல எல்லாம் எழுதலாம். சரி, இப்போ நான் வந்து கேப் விட்டு ஒரு கிளியரா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். சரி, இப்போதான் வந்து நம்ம இந்த ஃபைல்ல இருக்க வேல்யூ எல்லாம் ரீட் பண்ண போறோம். நம்ம வந்து ரீட் பண்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பைத்தான்ல ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபைல்ல இருக்க வேல்யூ எல்லாம் ரீட் பண்ணலாம். இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் என்னன்னா ரீடபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஃபைலுக்கு வந்து வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அந்த பிரிண்ட்ல வந்து நான் அதை கொடுத்துட்டு டாட் போட்டு, இப்போ இந்த டாட்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ அந்த வேரியபிள் டாட் ரீடபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன். ரீடபிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை வந்து நீங்க ரீட் மோட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்க ப்ரோக்ராமால அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஃபைல் அங்க இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி வேற நிறைய சிச்சுவேஷன்ல ஏதாவது எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. முதல்ல நீங்க என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபைலை என்னால ரீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த டாட் ரீடபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. என்ன அர்த்தம்னா இந்த ஃபைலை வந்து உங்களால ரீட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து உங்க பைத்தான் ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்லுது. அதனால இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம தாராளமா ரீட் பண்ணலாம். ஒருவேளை இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு எரர்ஸ் வரும். அதனால நம்ம வந்து நார்மலா ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் எழுதணும் ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீடபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ரீடபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரீட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் உங்க ஃபைல்ல, அதாவது இந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஃபைல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரீட் பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 பிளேயர்ஸ் நேமும் அவங்க பொசிஷனும் கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ நான் ஜஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல்ல என்ன இருக்கோ அது அப்படியே வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 7 பேர் டேட்டாவும் நம்மளுக்கு அப்படியே வந்து இங்கே பிரிண்ட் ஆகி காமிச்சிருக்கு. அதுதான் வந்து இந்த ரீட் மெத்தட். நம்ம ஃபைல்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீட் லைன். இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலா வந்து ஃபைலை வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லைன் பை லைனா ரீட் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து பெட்டரா இருக்கும். முதல் லைனை ரீட் பண்ணிட்டு அந்த லைன்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது லாஜிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் பண்ணலாம். அப்படி வந்து லைன் பை லைனா நீங்க ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரீட் லைன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த லைனை கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லைனா வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் இந்த ரீட் லைனை கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால நம்மளுக்கு வந்து முதல் லைன் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு முதல் லைன் கோலி கேப்டன் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இதை நான் வந்து இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே லைனை நான் காப்பி பண்ணி அடுத்ததுல கொடுக்குறேன் அப்படின்னா முதல் வாட்டி ரீட் லைன் கொடுக்கும்போது முதல் லைன் பிரிண்ட் ஆகும். ஆனா ரெண்டாவது வாட்டி ரீட் லைன் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே முதல் லைன் பிரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா, பைத்தன் ப்ரோக்ராம் வந்து ஞாபகம் வச்சுக்கும். அது வந்து ஒரு கர்சர் மாதிரி அதை வந்து பார்த்துக்கும். முதல்ல இங்க இருக்கும், நீங்க ரீட் லைன் கொடுத்தோன்னே இந்த ரீட் லைன் இந்த லைனை பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் வந்து இப்போ ரெண்டாவது லைனுக்கு வந்துடும். மறுபடியும் நீங்க ரீட் லைன் கொடுத்தீங்கன்னா இப்போ கர்சர் எங்க இருக்கோ அதுல இருந்து அந்த லைனை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த கர்சர் அடுத்த லைனுக்கு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு கோலி கேப்டன்ன்ற அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் ஆச்சு. அந்த லைன், அதாவது இந்த முதல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்சர் வந்து இப்போ ரெண்டாவது லைனுக்கு போயிடுச்சு அந்த ஃபைல்ல. அதனால நீங்க மறுபடியும் ரீட் லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டாவது லைனும் ரீட் ஆகி பிரிண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா முதல்ல கோலி கேப்டன் வந்திருக்கு, அதுக்கடுத்து ரஹானே வைஸ் கேப்டன் அப்படின்னு ரெண்டாவது லைனும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகி காமிச்சிருக்கு. அதுதான் வந்து ரீட் லைன் அப்படிங்கிற மெத்தட். நம்ம இந்த கர்சர் எங்க இருக்கோ அந்த லைனை கரெக்டா ரீட் பண்ணி கொடுக்கும். ஸ்டார்டிங்ல வந்து அந்த கர்சர் வந்து முதல்ல இருக்கு, அதனால முதல் லைன்ல இருந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகி காமிக்குது. இப்போ இதை விட ஒரு பெட்டர் வே இருக்கு. நம்ம லைன் பை லைனா ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா
நம்மளுக்கு வந்து இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பைத்தான்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட் லைன்ஸ், அதாவது லைனுக்கு பதிலாக லைன்ஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா லைனையும் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணி அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். நம்ம வந்து ஜஸ்ட் ரீடு அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஃபைலில் இருக்கிறது அப்படியே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா. அதுக்கு பதிலாக ரீட் லைன்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா லைன் பை லைனாக ரீட் பண்ணி ஒவ்வொரு லைனையும் ஒரு லிஸ்ட்ல இருக்க ஒரு இண்டெக்ஸ்ல போட்டு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அது எப்படி பண்ணுது அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்ல வந்திருக்கு இல்லையா, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளார வந்திருக்கு. இதுல முதல் கோட்ஸ்குள்ள என்ன இருக்கு, முதல் லைன்ல என்ன எழுதியிருந்தோமோ அது இருக்கு, கோலி கேப்டன் இருக்கு. ரெண்டாவதுல வந்துட்டு ரஹானே வைஸ் கேப்டன். அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து ஒவ்வொரு வேல்யூவும் அந்த லைன் அந்த ஃபைல்ல ஒவ்வொரு லைன்ல என்ன இருந்துச்சோ அதை எடுத்து இந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து பைத்தன் ப்ரோக்ராம் போட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்க வந்து இந்த 4வது வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4வது என்னது இண்டெக்ஸ், இது வந்து 4வது வேல்யூ, ஆனால் இண்டெக்ஸ் வந்து 3 தானே அது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு லிஸ்ட்ல வந்து எப்போதும் 0ல இருந்து தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால முதல் லைன் வந்து 0 இண்டெக்ஸ், ரெண்டாவது 1, மூணாவது 2, நாலாவது இந்த கில் பேட்ஸ்மேன் அப்படின்றது வந்து 3 இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ அதை நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணோன்னே இது வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், இதில் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நீங்க 3 அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரிட்டர்ன் பண்ற லிஸ்ட்ல 3வது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கில் பேட்ஸ்மேன் அப்படின்ற அந்த லைன் மட்டும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகி காமிக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், நம்ம வந்து ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஃபைலில், பட் இதுதான் பேசிக்ஸ்ன்றதுனால அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஃபைலில் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புது கான்செப்டோட இந்த ஃபைல்ஸை வந்து எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.